பறவைகள் வளரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கார்டன் ஒர்க்லாம் இருந்தது. இந்த தென்னை மரத்தில் வந்து தேவையில்லாத பகுதியெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே கார்டன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி பண்ணணும். சரி, எல்லாம் இப்போ வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் லேசாக வந்து ஒரு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கார்டனில் வந்து எப்போயோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின கடலைக்காய் இருந்தது, காஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி, அது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு இந்த சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு தென்னை மரத்தில் வந்து இந்த மட்டையெல்லாம் இருக்கும், தென்னை மட்டையெல்லாம். சரி, அந்த மட்டையெல்லாம் இணுங்கி சரி பசிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அடுப்பு பற்ற வச்சு கடலைக்காய் சுட்டு சாப்பிடலான்ட்டு ஐடியாவில் தென்னை மட்டையை இணுங்கி நெருப்பு பற்ற வச்சு சரி இந்த எரிகிற தென்னை மட்டையில் வந்து இந்த கடலைக்காய் வந்து அப்படியே அதில் கொட்டிட்டோம். நல்லா வந்து ஒரு தென்னை மட்டை சருகுகள்லாம் போட்டு இந்த கடலைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா எரிய விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் அந்த அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த சுட்ட கடலைக்காயை வந்து தனியாக வந்து ஒரு முரத்தில் வந்து அப்படி கரண்டி மூலமாக அப்படி நவுத்தி விட்டு கையால் பொறுக்கி அப்படியே முரத்தில் அப்படியே வச்சுட்டோம். உண்மையிலுமேங்க இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையாக வந்து கடலைக்காய் சுட்டு சாப்பிட்றப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வந்து விறகுல வந்து இந்த கடலைக்காய் சுட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் வந்து இந்த சுட்ட கடலைக்காய் செம்ம டேஸ்ட்டுங்க. அது பசிக்கு வர ஒரு அருமையான வந்து ஒரு நல்ல சத்துள்ள உணவு. வாய்ப்பு கிடச்சின்னா பண்ணி பாருங்கள்.